வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழகத்துக்கிட்ட நம்ம நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கு. நாளையிலிருந்து நமக்கு மழை கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும், எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே சொன்னது தான், இன்னைக்கு வரைக்கும் நமக்கு மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக இருக்காது. நாளைக்கு எப்போ நம்ம எந்த டைமில் நமக்கு ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். எந்த நேரத்திலிருந்து மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த நேரங்களில் மழை தொடங்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து நிறைய மழை பொழிவுகள் மற்றும் தேதிகள் உங்களுக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்போ புயல் வரப்போகுது, எப்போ அடுத்த தேதிகள் எந்த தேதியில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். பல நாட்களாக இந்த தேதிகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தினந்தோறும் சொல்லாத நாளே கிடையாது. ஒவ்வொரு நாளும் வானிலை இருக்கையில் தேதிகள் குறிப்பிட்டு நேரங்கள் குறிப்பிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த நேரங்களில் அந்த தேதிகளில் நீங்கள் மழை எதிர்பார்த்தாலே போதுமானது. எல்லா நாளுமே மழை வருமா? கண்டிப்பாக வரவே வராதுங்க. டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் கூட விடாமல் எல்லா நாளும் எங்களுக்கு மழை வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நாளும் மழை வரவே வராது. அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. அந்த நாட்களுக்கு மட்டும்தான் நமக்கு மழை பொழிவு கிடைக்கும். அது எந்த நாட்கள் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. உங்கள் ஊரில் உங்கள் மாவட்டத்தில் எப்போ எந்த நேரத்தில் மழை வரும் அப்படிங்கிறத மறக்காமல் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். ரொம்ப நாளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த தேதிகள். நீங்கள் கடந்த வானிலை அறிக்கையெல்லாம் போய் கேளுங்க. இந்த பெங்கல் புயல் வந்தப்பவே கூட இந்த டிசம்பர் மாதத்தில் எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிற தகவலை முன்கூட்டியே நம்ம அறிவிச்சிருக்கிறோம். இது ஏதோ தற்செயலாக வரக்கூடிய மழை கிடையாது. ஏற்கனவே இதெல்லாம் முன்னறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் தான் வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை ஒட்டி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பரவலாக கனமழையாக ஆரம்பித்து பின்னர் மிக கனமழையாக வெளுத்து வாங்கும். முதல்ல எங்கெங்க மழை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ரெயின்ஃபால் டெல்டா மாவட்டத்தில் நாகப்பட்டினத்தில் தான் அந்த மேகக்கூட்டங்கள் அப்படிங்கிறது முதல்ல பதிவாகும். முதற்கட்டமாக நாளை அதிகாலை நேரங்கள் ஏர்லி மார்னிங் ரெயின்ஃபால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக பெய்ய ஆரம்பிக்கும். அதிகாலை நேரங்களிலிருந்து காலை நேரங்கள் வரைக்கும் இந்த நேரங்களில் முதற்கட்டமாக டெல்டா மாவட்டத்தில் தான் ஃபர்ஸ்ட் ரெயின்ஃபால் வந்து வரப்போகுது. எடுத்த உடனே சென்னைக்கு வருமானா கண்டிப்பாக வராது. எடுத்த உடனே சென்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து மிக கனமழை வரணும்னு கேட்குறீங்க. நாளைக்கு டிசம்பர் 11ஆம் தேதி அன்று அதிகாலையில் முதற்கட்டமாக டெல்டாவில் மட்டுமே மழை அப்படிங்கிறது கணிசமாக அங்கே பெய்ய ஆரம்பிக்கும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் படிப்படியாக முதற்கட்ட மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா மதிய நேரத்துக்கு அப்புறம் இந்த மிதமான மழை மற்றும் கனமழை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கன முதல் மிக கனமழையாக நாளை மதியம் இரவு நேரங்கள் டெல்டா மாவட்டத்தில் வலுவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆரம்பத்தில் நாளைக்கு அதிகாலையில் வந்து சாரல் மழை, லேசான மழை ஆரம்பிக்கும், மிதமான மழை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நேரம் போக போக கனமழைங்கிறது வெளுத்து வாங்கி விட்டுரும். அதனால் எடுத்த உடனே நமக்கு சாரல் மழை வருதுன்னு சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க. அது ஆரம்பம்தான். அதுக்கப்புறம் போக போக தான் உங்களுக்கு மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து இப்போ நோட் பண்ணிக்கோங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளுக்கு எப்பொழுது மழை வரும்? நாளை காலை 9 மணிக்கு பிறகு படிப்படியாக அதிக மேகக்கூட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டை நோக்கி நகர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா நாளைக்கு பகல் நேரங்கள் அப்புறம் நாளை மாலை நேரங்களில் மழை வாய்ப்புகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் அதிகப்படியாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு மழை வந்து அதிகமாக இருக்கும். அப்படியே கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள ஒரே நேரத்தில் அப்படியே எல்லா மாவட்டங்கள் 38 மாவட்டத்திலும் மழை கொட்டி தீர்த்துட்டு போயிடாது. மேகக்கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பொறுமையாக தான் நகரும். அதாவது அதோடைய வேகத்தன்மைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறும். ஒரே நேரத்தில் ஒரே செகண்டில் அப்படியே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வந்துடாது. ஆகவே இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு மழை தீவிரம் அடையும். ஆகவே எல்லா மாவட்டங்களுக்குமே நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் 11லிருந்து 13 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக மழை வந்து முன்னேற வாய்ப்புண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் நாளை காலை 9 மணிக்கு பிறகு
கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய ஆரம்பித்து முதல்ல லேசானது முதல் மிதமான மழை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பகல் நேரங்களுக்கு அப்புறம் ஒரு கனமழையாக இருக்கும். இரவு மற்றும் நள்ளிரவில் கன முதல் மிக கனமழை தீவிரமடைந்து டிசம்பர் 12, 13 நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கடலோரம் முழுவதுமாகவே எதிர்பார்க்கலாம். நாளை இரவு மற்றும் டிசம்பர் 12 மற்றும் 13 கனமழை மிக கடுமையாக சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் ரொம்ப தீவிரமாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லாம் சொல்லவே இல்லைங்க, தென் மாவட்டங்கள் பற்றி நீங்கள் பேசவே இல்லை, உள் மாவட்டங்கள் பற்றி சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த பகுதிகளையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். டிசம்பர் 12, 13 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டத்தில் கனமழை தீவிரமடையும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இங்கே நாளை இரவுலேருந்தே இந்த உள் மாவட்டத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் 12, 13 கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த தாழ்வு பகுதி வர்றதுக்கு முன்னாடி பகுதியான மழை மட்டும்தான் பதிவாச்சு. சில மாவட்டத்தில் மிதமான மழை, சில மாவட்டத்தில் கனமழைன்னு பகுதியான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகிட்டு இருந்தது. இப்போ ஒரு தாழ்வு பகுதியே தமிழ்நாட்டை நோக்கி நகரப்போகுதுங்கிறதுனால உங்களுக்கு மாவட்டம் முழுவதுமாக கண்டிப்பாக மழை கிடைக்கும். எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த நேரங்களில் உங்களுக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்புகிறோம். அதனால் மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள். தென் மாவட்டங்களுக்கு மழை எப்படிங்க? மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் டிசம்பர் 12, 13 தேதிகள் டிசம்பர் 12, 13 கனமழை மிக தீவிரமாக இருக்கும். இதை விட பொறுமையாக உங்களுக்கு மிக தெளிவாக யாராலையும் கொடுக்கவே முடியாது. ரொம்ப தெளிவாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்தெந்த நேரத்தில் எந்த நாளில் மழை வரும்னு அப்போ மட்டும் மழை எதிர்பாருங்க, போதுமானதாக இருக்கும். தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் டிசம்பர் 12 மற்றும் 13 பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும், ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு பரவலாக கன முதல் மிக கனமழையும் தென் மாவட்டத்தில் கணிசமாக அதிகரித்து காணப்படும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். எங்களுக்கெல்லாம் மழை வரவே வராதுங்கன்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ல போடுறீங்க. யாருங்க சொன்னது உங்களுக்கு மழை வரப்போறது இல்லைன்னு? கண்டிப்பாக உங்களுக்குமே நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. மிதமானதுலேருந்து கனமழையாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் இந்த சுற்று மழை பொழிவு மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சுற்று மழை சொல்லியிருக்கோம் இல்லையா, டிசம்பர் 17க்கு அப்புறம். அப்போ உங்களுக்கு கனமழையானது ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் மழை சரிவர பெய்யலையோ எல்லா பகுதிகளுக்குமே கனமழை தொடர்ந்து தீவிரமாக நமக்கு பதிவாகும். பெய்யாத பகுதிகளுக்கும் மழை ரொம்ப அதிகமாக நமக்கு பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. கடந்த சுற்று மழை பெங்கல் புயல்ல நமக்கு சரிவர மழை கிடைக்காத தென் மாவட்ட பகுதிகளுக்கும் உறுதியாக நல்ல மழை பொழிவுகளை எதிர்பாருங்க. கனமழை தொடர்ந்து அதிகரிக்கும். டிசம்பர் 12, 13 நல்ல ஒரு தீவிர மழையானது தென் மாவட்ட பகுதிகளுக்கும் கண்டிப்பாக வரும். மேற்கு தொடர்ச்சியிலும் பரவலாக கனமழையானது விட்டு விட்டு நமக்கு தீவிரமாக இருக்கும். நாள் முழுவதும் கனமழைங்கிறது மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்க முடியாது. அவ்வப்போது விட்டு விட்டு சில சமயங்களில் மட்டும்தான் மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம். இந்த வானிலை அறிக்கையில் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த நேரத்தில் எப்பொழுது நமக்கு பரவலாக மழை ஆரம்பிக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்த்துட்டோம். உறுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக நாளை காலை நேரங்களிலிருந்து மழை தீவிரமடைய ஆரம்பித்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதுமாக எதிர்பார்க்கலாம். அந்த உச்சகட்ட எச்சரிக்கை டிசம்பர் 12 தான் ரொம்ப ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமாக இருக்கும். டிசம்பர் 11 அதாவது நாளைக்கு இரவு நள்ளிரவு, அதுக்கப்புறம் டிசம்பர் 12ஆம் தேதி அந்த உச்சகட்ட எச்சரிக்கை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தான் இருக்கும். ஏன்னா இந்த நேரங்களில் தான் அதிக மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் இந்த சுற்று மழையில் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சுற்று மழை பொழிவுகள் டிசம்பர் 17 to 22 கொடுத்துருக்கிறோம். அப்பயும் நமக்கு ரெட் அலர்ட்கான வாய்ப்புகள். அந்த சுற்று மழை பொழிவு இதை விட இன்னும் அதிக மழை பொழிவு கண்டிப்பாக அது நமக்கு கொடுக்கும். ஆகவே உறுதியாக நீங்கள் எதிர்பாருங்க. நடுவில் அந்த டிசம்பர் 14, 15, 16 கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் மழை வராமல் இருக்கும். அதுக்காக மழை வரலன்னு சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க. அந்த ஓய்வு கொடுக்கக்கூடிய அந்த நேரங்களில் இன்னொரு தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறோம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்.